जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य चैतन्य की चैतन्य महाप्रभु की कृष्ण गुरुराज कृष्ण महाराज प्रभुपाद की इस भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की निताय और अभिमानंदे हरे कृष्णा ओके படிக்காங்களா இது ஸ்ரீமதி ரீடிங்ல 67 ஒரே நிமிஷம் किंतु सर्वलोके देखी कृष्ण बहिर्मुखा इंदु सर्वलोक देखी कृष्ण बहिर्मुखा विषये निमग्न लोका देखी पाया दुखा विषय निमग्न लोक देखी पाया दुखा ஆனால் கிருஷ்ண உணர்வின்றி பௌதிக புலன் இன்பத்தில் மூழ்கி இருக்கும் மக்களை பார்த்து ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரபு வட்டமுற்றார். பொருள் உரை: பகவான் கிருஷ்ணரின் உண்மையான பக்தன் முழு உலகின் வீழ்ச்சியுற்ற நிலையை கண்டு எப்போதும் உணர்ந்துகிறான். இவ்வுலகில் எதற்கும் பஞ்சம் இல்லை, கிருஷ்ண உணர்வுக்கு மட்டுமே பஞ்சம் உள்ளது என்று சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுவது வழக்கம். இதுவே எல்லா தூய பக்தர்களின் பார்வையாகும். மனித சமுதாயத்தில் இந்த கிருஷ்ண உணர்வின் குறைபாட்டினால் மக்கள் மிக மோசமாக துன்புறுகின்றனர். அறியாமை மற்றும் புலன் இன்பத்தின் கடலில் மூழ்கியுள்ளனர். இவற்றை பார்வையிடும் பக்தர் உலகின் சூழ்நிலையை கண்டு மிகவும் வருத்தம் அடைகிறார். அதாவது போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. புலன் இன்பத்தில் ஈடுபடுறதுனால மக்கள் துன்புறாங்க. ஓகே, இனிஷியலாக இன்பம் இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் துன்புறாங்கிறது தான் கன்க்ளூஷன் ஆஃப் வேதாஸ். சாஸ்திரத்துடைய கன்க்ளூஷன் என்னன்னா, முடிவு என்னன்னா, புல இன்பங்களில் ஈடுபட துன்பங்கள் தான் அதிகமாகுது. ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையே பார்க்கலாம் அது. ஓகே, ஸோ இது வந்து அறியாமையின் கடல். இது புலன் இன்பத்தில் பண்ண மக்கள் வந்து டெரிபிளாக பயங்கரமாக சஃபர் ஆகிறாங்க. ஆக்சுவலி புரிஞ்சுதான் அவனுக்கு புலன் அதிகமாக துன்பம் அதிகமாக வருது. இது ஆனால் எல்லாருக்கும் உடனே புரியாது. இது வந்து சில பேர் என்ன பண்ணோம், தீனா உடனே புரிஞ்சிடும், சுடக்கூடாது. ஆனால் சில பேர் தொட்டு தான் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி தான். நம்ம வந்து சில இதெல்லாம் பட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில் போட்டு சாஸ்திரத்தை அப்படியே நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. இது எப்படி சஃபரிங் டெரிபிளி, எங்கே சஃபர் ஆகிறோம், நம்ம டிவி தான் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், லைஃப் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சோன்னா அது துன்பங்கள் வரும்போது தான் தெரியும் இது வந்து டேஞ்சர்னு சொல்லிட்டு. அப்போ கூட சில பேர் தெரியாது, அது 3ஆம் கேட்டகிரி. அதனால் ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. அதுதான் பக்தர். மாட்டா இன்னொரு ஸ்லோகம் படிச்சிருங்க. லோகேன நிஸ்தார ஹேது கரேன சிந்தனா நிஸ்தார கேது கரனே சிந்தனா கேமதே சப லோகேன ஹோய்பே தாரணா கேமதே சப லோகேரா ஹாய்பே தாரணா. உலகின் சூழ்நிலையை கண்டு இவெல்லா மக்களையும் எவ்வாறு மாயையின் பிடியிலிருந்து விடுவிப்பது என்பதை குறித்து அவர் தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். அதுவே சரியா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. 69 சரோஜா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 69 வீட்டில் போட்டுக்கோங்க ஈஸ்வரி மாதாஜி. கிருஷ்ணாவதாரி கரேனா பக்திர விஸ்தாரா அவதாரி கரேன பக்திர விஸ்தார தவேத சகல லோகேரா ஹோய்பே நிஸ்தாரா சகல ரோகேர ஹைபே நிஸ்தார. ஸ்ரீல அத்வைத பிரபு நினைத்தார், பக்தி தொண்டின் பாதையினை விநியோகம் செய்வதற்கு சாட்சாத் கிருஷ்ணர் தோன்றினால் மட்டுமே இவ்வெல்லா மக்களையும் விடுவிப்பது சாத்தியம். குற்றம் சாட்டப்பட்ட நபர் நிர்வாகத்தின் தலைமை அதிகாரியான மன்னர் அல்லது ஜனாதிபதியினால் சிறப்பு கருணை காட்டப்பட்டு விடுவிக்கப்படுவதை போலவே கலியுகத்தின் குற்றவாளிகள் சாட்சாத் முழுமுதற் கடவுளால் மட்டுமே விடுவிக்கப்பட முடியும்.
அல்லது இந்த நோக்கத்திற்காக அவரால் சிறப்பாக சக்தி அளிக்கப்பட்ட நபரால் மட்டுமே விடுவிக்க இயலும். இந்த யுகத்தின் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக சாட்சாத் பரமபுருஷ பகவானே அவதரிக்க வேண்டும் என்று அத்வைத ஆச்சாரிய பிரபு விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. அதனால அந்த அவரே வரணும், கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வரணும். ஓகே, அப்போ ஆச்சாரியர்கள் மூலமாக வரணும். ஒரு ஆச்சாரியர் இருந்தால் தான் அந்த அந்த சம்பிரதாயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அந்த பக்தி பாதையை எடுத்து நம்ம விடுதலை அடைய முடியும். இப்போ அடுத்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி, சரோஜா மாதாஜி. கிருஷ்ணாவதாரிதே ஆச்சாரியா பிரதிஜ்ஞா கொரியா. அவதாரிதே ஆச்சாரியா பிரதிஜ்ஞா கரியா. कृष्ण पूजे करे तुलसी गंगा जल दिया. பூஜை கரே துளசி கங்கா ஜலதியா. இவ்வாறு சிந்தித்த அத்வைத ஆச்சாரிய பிரபு பகவான் கிருஷ்ணரை அவதரிக்க செய்வதற்கு உறுதி பூண்டு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை துளசி இலையையும் கங்கை நீரையும் கொண்டு வழிபட துவங்கினார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை வழிபடுவதற்கு துளசி இலையும் கங்கை நீரும் போதுமான பொருட்களாகும். முடிந்தால் சிறிது சந்தனத்தை சேர்த்துக் கொள்ளலாம். பகவான் பகவத்கீதையை கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி வத்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மன மனக. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதை நான் ஏற்கிறேன். இக்கொள்கையினை பின்பற்றி அத்வைத பிரபு துளசி இலையையும் கங்கை நீரையும் கொண்டு புருஷோத்தமரான முழு முதல் கடவுளை மகிழ்த்தார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் துளசி லீஃபு கங்கை வாட்டர் இதை வச்சு இந்த சாலிகிராமுக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க, சந்தனம். ஓகே, அவர் பத்திரம் புஷ்பம் பலம் தவிர யோமே பக்தியா பரி ததக பக்தி வந்து வஷ்ணா வேதாத்மனா பிரியச்சதி. அதனால் நமக்கு இதெல்லாம் ஏழை மக்கள் கூட கிடைக்கும். இலை, பூ, தண்ணீர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், பகவானை குளிர்விக்க முடியும் எல்லாராலையும். 71 பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க, அடுத்து நீ படிக்கணும். ஓகே, 71. कृष्णेराद आद्बह करे शगन कुखारा. कृष्णेरा अहना करे सुगाना हंकारा. उघारे आकृष्ट होइला ब्रजेंद्र कुमारा. उघारे आकृष्ट होइला ब्रजेंद्र कुमारा. विजेंद्र कुमारा. அவர் பெரும் கூக்குரல் எழுப்பி கிருஷ்ணருக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்தார். அவரது கூக்குரலால் கவரப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார். அவர் கூப்பிட்டனால பகவான் நாடா கூப்பிட்டனால வரார். ஓகே, ஜெகநாதாம் மிஸ்ர பத்னி சச்சிரா உதரே. ஜெகநாதா மிஸ்ர பத்னி வசிரா உதரே. अष्टकन्या क्रमे होइला जन्मी जन्मी मोरे मोरे. अष्टकन्या कमरे होइला जन्मी जन्मी मरे. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பிறப்பிற்கு முன்பாக ஜெகநாத கிருஷ்ணரின் மனைவியான சச்சி மாதாவின் கருவில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக 8 மகள்கள் பிறந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் பிறந்த உடனேயே மரணம் அடைந்தனர். ஸோ 8 பேர் பிறக்கிறவங்க எல்லாரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஓகே, ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஜெயராமேஷாவுக்கும் சச்சி மாதாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. எல்லா குழந்தைங்க இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஓகே, 73. சரி, மலைவாசம் படிச்சுங்க, அதை படிச்சுட்டு 73. ஹரே கிருஷ்ணா. अपत्य बलहे मिश्रा दुखी होइल मना. अपत्य बलहे मिश्रो दुखी होइल मना. पुत्रलागी आराधिला विष्णुर शरणा. पुत्रलागी आराधिला विष्णुर शरणा. படிங்க. நமது குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மடிவதைக் கண்டு ஜெகநாத மிஸ்ரர் மிகவும் வருத்தமுற்றார். இதனால் ஒரு மகனை வேண்டி அவர் பகவான் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளை வழிபட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால பகவான் விஷ்ணுவை வழிபடுறாரு இப்போ. ஓகே, அடுத்த சொல்ல படிக்கலாம். தபே புத்ரா ஜனமிலா விஸ்வரூபநாமா. படிங்க ப்ரோ. தபே புத்ர ஜனமிலா விஸ்வரூபநாமா. மகாகுணவான் தேஹா பலதேவ தாமா. மகாகுணவான் தேஹ பலதேவ தாமா. படிங்க. அதன் பிறகு ஜெகநாத மிஸ்வருக்கு விஸ்வரூபர் என்ற பெயரில்
என்பதால் மிகுந்த சக்தியுடனும் உயர்ந்த தகுதிகளுடனும் இருந்தார். பொருளுரை. விஸ்வரூபர் கௌர ஹரியான பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மூத்த சகோதரர் ஆவார். விஸ்வரூபருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது அவர் வீட்டை விட்டு வெளியேறி சங்கராரண்யர் என்ற பெயருடன் சந்நியாசம் ஏற்றார். 1431 சகாப்த ஆண்டில் கிபி 1509 அவர் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பண்டரிபுரத்தில் மறைந்தார். சங்கர்ஷ்ணரின் அவதாரமான அவர் இந்த ஜட உலகின் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் உள்ளார். ஹம்ஷி பகுதி முழுமை இரண்டும் வேறுபடாதவை என்பதால் அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிலிருந்து வேறுபடாதவர் ஆவார். சங்கர்ஷ்ணரின் அவதாரமான விஸ்வரூபர் சதுர்வியோகத்தை சார்ந்தவர். விஸ்வரூபர் தனது மேலோட்டமான மறைவுக்கு பின்னர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுடன் கலந்தபடி வாழ்ந்தார் என்று கௌர சந்திரோதயா என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். விஸ்வரூபம் அப்படி மெர்ஜ் ஆகிட்டாரு கேட்டா நித்யானந்தரோட. ஓகே. ஸோ விஸ்வரூபம் அண்ணன், விஸ்வம்பரா இருக்கிறது. விஸ்வம்பரா தான் சைத்தன்ய மகாபிரபு ரைட்டா. ஸோ விஸ்வரூபா போகும்போது ரொம்ப பக்தியோடு இருப்பார். சத்வைதாச்சாரிய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. அப்போ விஸ்வம்பரா கூடையே போவார் கையை பிடிச்சிட்டு. சில சமயம் அம்மாவை கூட்டு வர சொல்லுவாங்க, வருவார். ரொம்ப அழகாக இருப்பார் விஸ்வம்பரா. ஓகே. அப்பயே அத்வைதாச்சாரியருக்கு ரொம்ப அவர் பார்க்கறது பிடிக்கும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. Hare Krishna. We are reading 13.75. Okay, Prabhu. Thanks. Say Sananda. Baladeva Prakasha Paramavyoma Sankarshana. Baladeva Prakasha Paramavyoma Sankarshana. Eha Vishvera Upadana Nimitta Karana. Eha Vishvera Upadana Nimitta Karana. The expansion of Baladeva, known as Sankarshana in the spiritual world, is the inherent and the immediate cause of this material cosmic manifestation. So, அவர் தான் காரணம். பலதேவர் தான் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஆன்மீக உலகமும் சரி, ஆன்மீகத்தில் இந்த இன்கிரீடியன்ஸ் தெரியல, உட்பொருட்கள், மூலக்கூறுகள், அது எல்லாமே அதான். அதே மாதிரி மெட்டீரியல் வேல்டு உருவாகிறதும் சங்கர்ஷனா பலதேவர் தான் காரணம். Satya Mataji, 76, can you read 76? Taken? 13.76. Next. I am reading next to Prabhuji. Oh, next one. Okay. 77. Okay. Next one, she will do. Taha bai vispe kichu nahi dekihara. Atayeva Vishwarupa Nama Jayadhara. The gigantic universal form is called the Vishwarupa incarnation of Mahashankarshana. Thus we do not find anything within this cosmic manifestation except the Lord himself. Vishwarupa இல்லையா? ஓகே. யூனிவர்சல் ஃபார்ம் மகாசங்கர்ஷனுடைய அவதாரம். ஸோ அதனால் இந்த விஸ்வரூபத்தில் பகவானத்தோட வேலை கிடையாது. அவருடைய தோட்டத்தில் எல்லாம் அக்னி, சிவன், ஆதித்யர், ருத்ரர்கள், எல்லாருமே பிரம்மா, எல்லாருமே அந்த ரூபத்தில் இருப்பாங்க. இப்போ 77. சத்யா மாதாஜி, have taken 77? No? Okay, Prabhu. Okay, 77. Okay. Naida Chitra Bhavati. படிங்க. 13.77. Okay. You are on mute. நீங்க மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. Just a minute. Okay. சரி, அவங்க பிஸியாக இருக்காங்க. சரி, அடுத்த சொல்லுவோம் படிங்க. சரி, ஹாஸ்னி படிக்கிறியா? நைத சித்ரம் பகவதி ஈயனந்தே ஜெகதீஸ்வரே ஓதம் ப்ரோதம் இதம் யஸ்மின் தந்து சங்கயதா பதஹ
படிங்க. Translation. All the threads in the content spread both lengthwise and breadthwise. So the Supreme Personality of Godhead exists directly and indirectly within everything we see in this cosmic manifestation. This is not very wonderful for him. But this verse is from Srimad Bhagavatam 10.15.35. ஸோ எப்படி வந்து ஒரு துணியில் வந்து நூல் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகுதோ அதே மாதிரி பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், உலகத்துலேயும் டைரெக்டாக இன்டெரக்டாக இருக்கிறார். ஓகே, ஸோ இதனால் அவர் வந்து இந்த விஸ்வரூப தோற்றம் காட்டுறதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம்லாம் இல்லை. ஓகே, அதான் சொல்கிறாங்க. 78 மாதாஜி ஆர் ரெடி? மாதாஜி ஆர் 2 ஸ்லோகாஸ் லேட்டர் வில் கால் யூ. சத்யா மாதாஜி ஆர் யூ ரெடி? Okay, I will see you later. We send the link. Okay. Okay, I will see you later. Send link. Later, 3 slokas after that we will call. Okay, அது 3 ஸ்லோகம் படிச்சு போய் கால் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, 78 ஆசினி படிக்கிறியா? 78 அதையேவா பிரபுதாரே போலே படபாயி कृष्ण बलराम दुई चैतन्य निताई. Translation. Because Mahashankarshana is the ingredient and efficient cause of the cosmic manifestation, he is present in every detail of it. Lord Chaitanya therefore called him his elder brother. The 2 brothers are known as Krishna and Balarama in the spiritual world, but at the present moment they are Chaitanya and Nitai. Therefore, the conclusion is that Nityananda Prabhu is originally Sankarshana Baladeva. So அதனால Nityananda Prabhu Baladeva Sankarshana. Okay, Chaitanya Nityananda Krishna Balarama. Okay. Okay, Ishwari Mataji. I am ready, Prabhuji. You are ready? Okay, I will call you. Okay, this is very big. Okay, thanks. Hare Krishna. Okay. இது ஃபுல்லாக படிக்க முடியாது, நிறைய இருக்கு. ஓகே, சத்யா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. பர்பட் தான் அவங்களுக்கு படிக்க சொல்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி 79. ஓகே, 79. புத்திரபாயா தம்பதி ஹொயிலா ஆனந்தித்தமனா. புத்திரபாயா தம்பதி ஹொயிலா ஆனந்தமனா. விசேஷ சேவன கோரே கோவிந்த சரணா. विशेष सेवन कवे गोविंद काव्यना शरणा. படிங்க. Perfect. Translation. The husband and wife Jagannatha Mishra and Sachimata having gotten Vishwarupa as their son were very pleased within their mind because of their pleasure they specifically began to service the lotus feet of Govinda. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ப்ளீஸ் ஆயிட்டாங்க. ஓகே, ஏன்னா விஸ்வரூபா பிறந்த உடனே 8 குழந்தைங்க முதல்ல இறந்துட்டாங்க இல்லையா? எல்லாம் டாட்டர்ஸ், குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்க இறந்துட்டாங்க. 8 குழந்தைங்க இறந்துட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு ஆண் குழந்தை தவமாக இருந்து விஷ்ணுகிட்ட ப்ரே பண்ணி கடைசியில் ஒரு ஆண் குழந்தை கிடைச்ச உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க, கோவிந்தனுக்கு இன்னும் சேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஒரு பயஸ் பர்சன் வந்து கேள்விக்கு அப்படி ஓடி, இதில் வந்து வைஷ்ணவர்கள் இவங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ் ஆகி சர்வ் பண்ணுறேன். யாரை சர்வ் பண்ண சேவ் பண்ணுறாங்க? கோவிந்தனை சேவ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மேரேஜ் பர்பட் நீங்கள் படிங்க. பொருளுரை. ஒருவன் துன்பத்தில் இருக்கும் போது பரமபுத்த பகவானை வழிபட செல்கிறான் என்றும், செல்வத்தில் இருக்கும் போது கடவுளை மறந்து விடுகிறான் என்றும் இந்தியாவில் பொதுவாக கூறப்படுவதுண்டு. பகவத்கீதையில் 7.16 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்விதா பஜந்தே மாம் ஜனா சுப்ரீத்தினோ
தினோர்ஜுனா ஆத்வஜிச்சாசுர் அர்த்தார்த்தி இச்சானி சபரவ சப. துன்பத்தில் இருப்போர், பணம் வேண்டுவோர், அறிவை தேடுவோர், கேள்வியுடையோர் ஆகிய 4 விதமான மனிதர்களும் முற்பிறவிகளின் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிருந்ததால் பக்தி தொண்டில் ஆர்வமுடையவர்களாகின்றனர். கணவன் மனைவியான ஜெகநாத மிஸ்ரரும் சச்சித் மாதாவும் தங்களது 8 மகள்கள் மரணமடைந்த காரணத்தினால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர். தற்போது விஸ்வரூபரை மகனாக பெற்றதால் அவர்கள் நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சியுடையவராயினர். பகவானின் கருணையினால் தான் தங்களுக்கு இத்தகைய மகிழ்ச்சியும் செல்வமும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே கடவுளை மறப்பதற்கு பதிலாக அவர்கள் கோவிந்தரின் தாமர திருவடிகளில் சேவை செய்வதற்கு மென்மேலும் பற்றுடையவராயினர். ஒரு சராசரி மனிதன் செல்வந்தனாக போது கடவுளை மறந்து விடுகிறான். ஆனால் கடவுளின் கருணையினால் ஒரு பக்தன் எந்த அளவிற்கு செல்வந்தனாகின்றானோ அந்த அளவிற்கு அவன் பகவானின் தொண்டில் பற்றுடையவனாகிறான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கடைசியில் என் சூப்பர்ல, அதாவது காதல் மனுஷன் செல்வம் கிடைச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், பகவானை மறந்துடுவான். ஆனால் பக்தனுக்கு எவ்வளோக்கெவ்வளோ செல்வம் வருதோ அவ்வளோக்கெவ்வளோ என்ன பண்ணுவார், அவர் பக்தி சேவையில் ரொம்ப ஈடுபடுவார். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்தர்களாக இருந்தாலும் தூய வைஷ்ணவராக இருந்தாலும் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஜெகநாத மிஸ்ரா, சச்சி மாதா 2 பேரும் தூய வைஷ்ணவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, துன்பங்கள் இருக்கதான் செய்யுது. 8 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 9வது குழந்தை விஸ்வரூபா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் கடைசியில் அவரும் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவார். 10வது குழந்தை விஸ்வம்பரா, அவரும் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவார். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க. அப்போ விஸ்வம்பரா சின்ன ஏஜில் இருக்கும்போது இறந்துருவாங்க. ஜெகநாத மிஸ்ரா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ சத்யமாதாவும் இளமையான ஒய்ஃபு தான் இருப்பாங்க. அப்புறம் சன்னியாசம் எடுத்துப்பார் சத்திர மாபுரம். ஓகே, இந்த மாதிரி தான் லைஃப் இருக்கு. 80வது ஸ்லோகம் பிருந்தா சரோஜா மாதாஜி படிங்க. 80. ஹரே கிருஷ்ண. சோதசதாசயாசகே சேஷமாகமாசே ஜெகநாத சச்சீர தேஹே கிருஷ்ணேர பிரவேசே. சசீர தேகே கிருஷ்ணேர பிரவேச. 1406 சக ஆண்டில் கிபி 1485 மாக மாதத்தில் ஜனவரி ஜெகநாத மிஸ்ரர் சச்சி ஆகிய இருவரின் உடல்களினுள் பகவான் கிருஷ்ணர் பிரவேசித்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 1407 சக ஆண்டில் கிபி 1486 பால்குண மாதத்தில் பிறவி எடுத்தார். ஆனால் இங்கே அவர் தமது பெற்றோரின் உடல்களினுள் 1406 ஆண்டில் மாக மாதத்தில் நுழைந்ததாக காண்கிறோம். எனவே மகாபிரபு தமது பிறப்பிற்கு 13 மாதங்களுக்கு முன்பாகவே பெற்றோரின் உடல்களினுள் நுழைந்தார் என்பதை அறியலாம். பொதுவாக ஒரு சாதாரண குழந்தையானது தாயின் கருவில் 10 மாதங்கள் இருக்கின்றது. ஆனால் இங்கே மகாபிரபு தமது தாயின் உடலினுள் 13 மாதங்கள் இருந்ததை காண்கிறோம். மாக மாதம் 1966 7 சகாயம் 85 785 ஜான்வரியில் உள்ளே போயிட்டார். 1485 பிப்ரவரியில் பிறந்துக்கார். ஓகே, அவதேசிக்கார் 13 மாதம் 1486. ஓகே, 81 பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் 81 படிக்கணும். हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. मिश्रा को है सचिस्ताने देखी आनरिता. मिश्रे का है स्थाने. சொல்லுங்க பிரபு. मिश्रा को है सचिस्ताने स्थाने देखी आनरिता. मिश्रे का है सचिस्ताने देखी आनरिता. ज्योतिर्मया देह गेहा लक्ष्मी अधिष्ठिता. ज्योतिर्मया देखा लक्ष्मी अधिष्ठिता. ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதாவிடம் கூறினார், நான் அற்புதமான விஷயங்களை காண்கிறேன். என்னுடைய உடல் பிரகாசமாக உள்ளது. எனது இல்லத்தில் சாட்சாத் லக்ஷ்மியை தங்கியிருப்பது போல் தோன்றுகிறது. உன்னுடைய உடல் பட்டது அப்படி சொல்லிட்டாங்க. என்னுடைய உடல் சொன்னாங்களா? உன்னுடைய உடல் தான் சொல்றாங்க. உன்னுடைய உங்களுடைய. ஓகே, ஸோ அவருடைய உடல், யாருடைய சச்சி மாஸ்டருடைய உடல் பிரகாசமா இருக்கு. ஏன்னா பகவான் உள்ள போயிட்டாங்க. ஓகே,
ஸோ அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, லக்ஷ்மி தேவி இங்கே வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. 82 மலைவாஸ் பருவம் 82 படிங்க. ஜஹா ஜஹா சர்வலோகா கரயே சமானா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஜஹா தாஹா சர்வலோகே கரயே சமானா घरे पाताया धेय धना बस्तर धाना. घरे पाताया देव धन वस्त्र दान. படிங்க. நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் எல்லா மக்களும் எனக்கு மரியாதை அளிக்கின்றனர். நான் கேட்காமலேயே அவர்கள் தாமாக முன்வந்து செல்வங்களையும் துணிகளையும் நெல்லையும் வழங்குகின்றனர். பொருளுரை: ஒரு பிராமணர் யாருடைய சேவகனாகவும் ஆவதில்லை. யாருக்கேனும் சேவை செய்வது சூத்திரனுடைய பணியாகும். ஒரு பிராமணர் எப்போதும் சுதந்திரமானவர். ஏனெனில் அவர் சமுதாயத்தின் ஆசிரியராக, ஆன்மீக குருவாக, ஆலோசகராக உள்ளார். சமுதாயத்தின் இதர உறுப்பினர்கள் அவரது வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் வழங்குகின்றனர். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என சமுதாயத்தினை 4 பிரிவுகளாக தாமே பிரித்ததாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். இந்த விஞ்ஞான பிரிவுகள் இன்றி சமுதாயம் சுமூகமாக செயல்பட இயலாது. ஒரு பிராமணர் சமுதாயத்தின் எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்ல அறிவுரை வழங்க வேண்டும். ஒரு சத்திரியர் சமுதாயத்தின் சட்டம் ஒழுங்கினை பராமரித்து நிர்வாகத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். வைசியர்கள் சமுதாயத்தின் எல்லா தேவைகளையும் பெறுவதற்காக உற்பத்தியிலும் வணிகத்திலும் ஈடுபட வேண்டும். சூத்திரர்களோ சமுதாயத்தின் உயர் வகுப்பினருக்கு, பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைசியர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். ஜெகநாத பிராமணர் வந்து யாருக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இண்டிபெண்டண்டாக தான் இருப்பாங்க, சுதந்திரமாக இருப்பாங்க. ஏன்னா மற்ற யாருக்கும் சேவை பண்ணால் அவங்க சூத்திரர்கள். அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. சூத்திரர்கள் ஆகிட்டோமே எப்படின்னு அப்படி கிடையாது. வர்ணத்தில் அவர் ஹையர், அவ்வளோதான். அதனால் சூத்திரனாக இருந்தாலுமே அவருக்கும் பயிற்சி பக்தி சேவை பண்ணுறதுக்கு ஈக்குவலான வாய்ப்பு. ஈவன் சொல்லப்போனால் சூத்திரர்கள் தான் ஈஸியாக போக முடியும். பிராமணருக்கு சில சமயம் கர்வம் வந்துடும். அதனால் சூத்திரனாக இருக்கும்போது கிருஷ்ணருக்கு நல்லா சேவை பண்ண முடியும். அந்த காலத்தில் இந்த மாதிரி டிவிஷன் கிருஷ்ணா தான் கிரியேட் பண்ணார். பிராமணா, சத்ரியா, வைஷ்ய, சூத்ரா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். ஆசிரியப்படி ஜெகநாத் மிஸ்ரா, செகண்ட் பேராகிராஃப். Jagannath Mishra was a Brahmana. Therefore, people would send him all bodily necessities, money, clothes, grain, and so on. While Lord Chaitanya was in the womb of Sachimata, Jagannath Mishra received all his necessities of life without asking for them. Because of the presence of the Lord in his family, everyone offered him due respect as a Brahmana. In other words, if a Brahmana or a Vaishnava sticks to his position as an eternal servant of the Lord and executes the will of the Lord, there is no question of scarcity of his personal maintenance or the needs of his family. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா அனன்யா சிந்தோமாம் ஏஜனா பரிபாசதே தேசாம் நித்திய அபிக்தானம் யோகக்ஷேமஹாமியம். நம்ம யோகக்ஷேமத்தை கிருஷ்ணர் பார்த்துக்கிறார். ஸோ பிராமணர், வைஷ்ணவர் இந்த மாதிரி ரொம்ப ஜெகநாத் மிஸ்ரா மாதிரி அவருடைய அடிச்சுவடில் வந்து பின்பற்றி இதே மாதிரி அவரும் அந்த வைஷ்ண வாழ்க்கை வாழ்ந்தார்னா அவருடைய தேவைகள் எல்லாம் கிருஷ்ணர் பூர்த்தி பண்ணார். 83 சசி கோஹே முய் தேகோ ஆகாஷ உபரே. 83 दिव्य मोती लोका सभा ये न स्तुति करे. दिव्य मोती लोका सभा ये न स्तुति करे. Sachimata told her husband, I see the wonderfully brilliant human being appearing in outer space as if offering prayers. Jai. Jagannath Mishra was honored by everyone on the earth and was supplied with all necessities. Similarly, Mother Sachi saw many demigods in outer space offering prayers to her because the Lord Chaitanya Mahaprabhu's presence in her womb. அதனால் பகவானை பார்க்கறதுக்கு டெமிகாட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ப்ரேயர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் இந்த மாதிரி அப்பீல் ஆகும்போது இது மாதிரி தான் பண்ணாங்க. ஓகே, சத்யா மாதாஜி next 2 slokas read. Okay, 84-85. Okay. Jagannath Mishra ko hai swapna jete kila. जगन्नाथ मिश्रा का है
स्वप्नाये देखिला ज्योतिर्मय दामा मोना हृदये पसिला ज्योतिर्मया दामा मोया हृदये पसिला படிங்க பசிலா கரெக்ட். Jagannatha Mishra then replied in a dream I saw in the effulgent abode of the Lord enter my heart. பாருங்க, ஜெகநாத மிஸ்ரா வந்து கடவுளை காட்டுறாரு. கனவுல வந்து பகவான் வந்தாலோ பகவானுடைய ரிலேஷன் வந்தாலும் அது போய் கிடையாது. இப்போ பகவானுடைய தாம் வந்து அபோர்டு வந்து என்ன பண்ணும், அவருடைய தாம் அபோர்டு அவருடைய இருப்பிடம் வந்து அவருடைய இதயத்துக்குள்ளே போகுதும் ஜெகநாத மிஸ்ரா சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து போய் கிடையாது. ஓகே, பகவான் உள்ளே வராரு. ஓகே, அடுத்தது மாதாஜி படிங்க. அமாரா ஹிருதயா ஹைதே கேல தமாரா ஹிருதயே अमरा हृदया हाइते गेला तो मगा हृदये हेन बुजी जन्मी भेना को न महाशये हेन बुजी जन्मी बेना को न महाशये. पढ़िए. Translation: from the heart is entered your heart. I therefore understand that a great personality will soon take birth. Okay, thank you. Birth. சரி பாருங்க, சச்சே எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு விதத்தில் குரு. ஓகே, பிரபுபாதட்ட சரஸ்வதி கேட்கும்போது குரு மகாராஜ் சேவை பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு சேவை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. ஸோ அவர் குரு ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து குரு. இப்போ இந்த காலத்தில் சொன்னால் அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா அப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கணும், அப்போ தான் அவரால் கைட், அப்போ தான் அவர் குரு, இல்லைன்னா அது குரு மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெகநாத மிஸ்ராவுடைய இதயத்துலேருந்து சச்சி மாதா இதயத்துக்கு கிருஷ்ணன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எப்போ நடக்கும்? தேனே பிரம்ம ஹிருதயா ஆதிகவியே முகியந்திய சூரியா. பிரம்மாவுக்கு வந்து கிருஷ்ணர் இதயத்தில் வந்து நாலேஜ் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு குருவோடைய இதயத்துலேருந்து குரு வந்து சிஷ்யனுக்கு வந்து கிருஷ்ணனை கொடுப்பாங்க. அதுதான் தீக்ஷா செரமனி. ஓகே, அப்போ வந்து இப்போ சச்சி மாதாவுக்கு வந்து ஜெகநாத மிஸ்ரா தீக்ஷா கொடுக்குற மாதிரி தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், சச்சி இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் ஹார்ட் டு ஹார்ட். ஸோ புரிஞ்சிச்சு அவருக்கு. அதனால் கிரேட் பர்சனாலிட்டி பிறக்க போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்பா அவங்க ஜெகநாத மிஸ்ரா சொல்கிறாங்க. ஓகே, 86 ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதா 86 படிக்கலாம். ஒரு பேராகிராஃப் படிங்க, ஃபஸ்ட் பேராகிராஃப் பத்திரம். ஓகே, ஸ்லோகம் படிச்சுட்டு ஃபஸ்ட் பேராகிராஃப். ஏதபோலி துஹேரஹே ஹரசிதஹயா ஏதபலிதேரஹே கரசிதகஜா சாலக்ராம சேவா கோரே விசேஷதரியா சாலகிராம சேவா கரே விசேஷகரியா. இந்த உரையாடலுக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் இருவரும் இணைந்து வீட்டிலிருந்து சாலகிராம ஸ்லாவின் தொண்டில் ஈடுபட்டனர். பொருள்கள்: ஒவ்வொரு பிராமணரின் இல்லத்திலும் அந்த பிராமண குடும்பத்தினால் வழிபடுவதற்காக சாலகிராம ஸ்லா இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்த வழிமுறை இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஜாதியினால் பிராமணர்களாக இருக்கும் மக்கள், அதாவது பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் சாலகிராம ஸ்லாவை வழிபடுவது அவசியமாகும். துரதிருஷ்டவசமாக கலியுகத்தின் முன்னேற்றத்தினால் பேரளவு பிராமணர்கள் தங்களது பிராமண பிறப்பினை பெருமையாக ஏற்றுள்ள போதிலும் சாலகிராம ஸ்லாவின் வழிபாட்டில் ஈடுபடுவதில்லை. ஆனால் உண்மையில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் எல்லா சூழ்நிலையிலும் சாலகிராம ஸ்லாவை வழிபாட்டில் ஈடுபடுவது அவசியம் என்பது நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து மரபாக இருந்து வந்துள்ளது. எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உறுப்பினர்கள் சிலர் சாலகிராம ஸ்லா வழிபாட்டினை அறிமுகப்படுத்துவதில் பேராவல் கொண்டுள்ளனர். ஆயினும் இதன் அறிமுகத்தினை நாங்கள் ஒரு நோக்கத்துடன் தடுத்து வைத்துள்ளோம். ஏனெனில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் பிராமண ஜாதியின் குடும்பங்களிலிருந்து வருவர்கள் அல்லர். சிறிது காலத்திற்கு பின்னர் அவர்கள் உண்மையிலேயே பிராமண நடத்தையில் உறுதியுடன் நிலைபெற்றிருப்பதாக காணும் போது சாலகிராம ஸ்லா வழிபாடு அறிமுகப்படுத்தப்படும். ஓகே மேம், தேங்க்யூ மேம், ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் கிருஷ்ண மொழிக்கத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிராமணர்லேருந்து வர்றதில்லை.
பிராமண காஸ்ட்லேருந்து வெளிலேருந்து தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சாலகிராம சீலா, சாலகிராம வர்ஷிப் அது வந்து பண்ணுறதில்ல. ஓகே, அது தூய பிராமணர்கள்லாம் பண்ணணும். ஸோ அது வந்து யார் பண்ணியிருக்கா? ஜெகநாமேஷ்டாவும் சச்சிமாதாவும், தூய பிராமணர்கள், தூய வைஷ்ணவர்கள், பிராமண வைஷ்ணவம். ஓகே, பர்த்லேயும் சரி அந்த மாதிரி வைஷ்ணவர் ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம இஸ்கானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமையில் இருக்கவங்கள நம்ம இது பண்ணி பிராமண இன்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். அவங்க கூட ஒர்ஷிப் பண்ண முடியாது. பிரபா சொல்கிறார் சாலகிராம சீலம் எவ்வளோ ரேர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நல்லா இது பண்ணுறாங்கன்றப்ப அது கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறார் பிரபா. ஓகே ஓகே, 2வது பேராகிராஃப். சரோஜா மாதாஜி 2வது பேராகிராஃப் படிங்க. ஒரு பேராகிராஃப் படிச்சு போகலாம். படிங்க மாதாஜி. இந்த யுகத்தில் சாலகிராம சிலாவின் வழிபாடானது பகவானின் திருநாம உச்சாரணத்தை போன்று முக்கியமானதல்ல. இதுவே சாஸ்திரத்தின் கூற்றாகும். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ 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 கதிரன்யதா. திருநாமங்களை அபராதமின்றி உச்சரிப்பதால் ஒருவன் பூரண பக்குவத்தை அடைகிறான் என்பது ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் கருத்தாகும். அவ்வாறு இருப்பினும் மனதின் நிலையை தூய்மைப்படுத்துவதற்காக கோயிலில் விக்கிரக வழிபாடும் அவசியமாகிறது. எனவே ஒருவன் ஆன்மீக உணர்வில் முன்னேறும் போது அல்லது ஆன்மீக தளத்தில் நிலை பெறும் போது அவன் சாலகிராம சிலா வழிபாட்டினை கேட்கலாம். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. பாரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த லோகத்தில் வந்து ஹரிநாமத்தை தவிர வேறு கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, ஹரே கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கவனிக்கிறேன், ஹரே கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட். 2வது இந்த ஹரே கிருஷ்ண பற்றி ஷாண்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால் மனசு நிற்க மாட்டேங்குது இல்லையா? இந்த மனசை ரிலீவ் பண்ணுறதுக்கு டிடி ஓஷி. புரியுதா? டிடி ஓஷி எதுக்கு பண்ணுறோம்? ஒன்லி ஹரே கிருஷ்ணா தான் போதும்ல, மனசு நிற்க மாட்டேங்குது. அதுக்காக அவருக்கு சேவ் பண்ணணும். அது நிறைய பரஃபெல்லாம் வச்சு இன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஏகாதசனி. இதெல்லாம் வந்து மைண்டை வந்து ரெகுலேட் பண்ணும். 2வது இந்த மாதிரி மனசு தூய்மையானோடனே அவர் பிராமண விசேஷம் ஆகணும்னா 3வது வந்து சாலகிராம வர்ஷிப். ஆன்மீகத்தில் அட்வான்ஸ் ஆன பிறகு சாலகிராம வர்ஷிப் அப்படி சொல்கிறார். ஓகே, அது வந்து அவசியம் இல்லைன்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அட்வான்ஸ் டிவோட்டி தே மே கீப். ஓகே, ஆனால் மாதவேந்திரபுரி என்ன சொல்கிறார்? சந்தியாவந்தனம் வேணாம், இந்த மாதிரி எனக்கு எந்த இதுவும் வேணான்னு சொல்லி அவர் ஒன்லியே ஹோலி நேம் மாத்திரம் போதுன்றார். அதனால் ஹரிதாஸ் தக்கர் ஃபுல்லாக ஹோலி நேம் தான் பண்ணாங்க. அதனால் நம்ம வந்து சாலிகிராம சீலம் ஒர்ஷிப் பண்ணணும்னு கிடையாது. இப்போ கோவர்தன் போயிட்டு நம்ம ஒரு கல்லை எடுத்து வந்தோம்னா சாலிகிராமம் இல்லையா, அப்படிலாம் எடுத்துடக்கூடாது. கரெக்டாக? அப்படியா? அது சாலிகிராமம் வச்சு ஒர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா? கிரிராஜ் சாலிகிராமம். அதனால் இப்போ சாலிகிராம வர்ஷிப் வந்து இப்போ இஸ்கானில் ரொம்ப இது இல்லை. இப்போ வந்து கோயிலேருந்து தான் மகாபிரபு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பிரபுபாதன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ வந்து பிருந்தாவராஜி படிங்க 3வது பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத மிஸ்ரரின் இதயத்தில் இருந்து சச்சி மாதாவின் இதயத்திற்கு பகவான் மாறியது குறித்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் பின்வருமாறு விளக்குகிறார். ஜெகநாத மிஸ்ரரும் சச்சி மாதாவும் என்றென்றும் பகவானுடன் வசிக்கக்கூடிய தூய்மையான நபர்கள், நித்திய சித்தர்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். அவர்களது இதயம் எப்போதும் களங்கமின்றி இருப்பதால் அவர்கள் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளை ஒருபொழுதும் மறப்பதில்லை. இந்த ஜட உலகில் உள்ள ஒரு சாதாரண மனிதன் களங்கமுள்ள இதயத்தினை கொண்டுள்ளான். எனவே அவன் தெய்வீக தலத்திற்கு வருவதற்கு முதலில் தனது இதயத்தினை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆனால் ஜெகநாத மிஸ்ரரும் சச்சி மாதாவும் களங்கமுற்ற இதயத்துடன் இருக்கும் சாதாரண ஆணோ பெண்ணோ அல்லர். இதயம் களங்கமின்றி இருக்கும் போது அது வாசுதேவ தலத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. தெய்வீகத்தில் நிலை பெற்று இருப்பவரான கிருஷ்ணரை வாசுதேவரால் மட்டுமே பெற்றெடுக்க முடியும். வாசுதேவர் மட்டும் பெற்றெடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ மேடம். கிருஷ்ணர் வாசுதேவரை. ஆமா, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, இதில் பாருங்க, நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு. வசுதேவ தலத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வாசுதேவர் கிடைப்பாங்க. வசுதேவ தலத்தில் யார் இருக்கா? சிவன் இருக்கார். ஒரு ஸ்லோகம் உண்டுல, சிவன் பார்க்க வசுதேவ சப்திரம், நல்ல ஸ்லோகம். சிவன் வந்து எப்பயுமே வாசுதேவன் நினைச்சிட்டே இருப்பார். ஏன்னா வசுதேவ பிளாட்ஃபார்ம்ல இருப்பார். அதனால் தட்சன் வந்தப்போ கூட அவர் எந்திரிக்கன்னு தோணல. ஏன்னா அவர் அந்த வசுதேவ பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறார். அதனால வாசுதேவன் நிலைக்க முடிச்சிட்டு அவரால் எப்பயுமே. இது தட்சனுக்கு தெரியாது. அவர் நினைச்சுப்பார், தட்சன் நினைச்சுப்பாரு, என்னை அவமரியாதை பண்ணிட்டார், மருமகனை அவமரியாதை பண்ணிட்டான்னு சொல்லி திட்டுவார் பயங்கரமாக. ஓகே, ஸோ யார் ஒருத்தர் இந்த மாதிரி வசுதேவ தலத்தில் இருக்கோ அவங்கள்தான் வாசுதேவன். அதே மாதிரி ஜெகநாமிஷ்டாவும் சச்சி மாதாவும்
சாதாரண மனிதர்கள் கிடையாது. நித்திய சித்தா. நித்திய பத்தாங்கிறது எப்பயுமே கட்டுண்டு இருக்கும். நித்திய பத்தா. நித்திய சித்தானா எப்பயுமே விடுதலை அடைஞ்சவங்க தான் நித்திய சித்தா. ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, தூய பக்தர்கள்லாம் நித்திய சித்தா கோபியர்கள். நித்திய பத்தானா இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம இந்த லோகத்தில் மாட்டிருக்கோம், இதெல்லாம் நித்திய பத்தாஸ். சரி, அப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணும்? வசுதேவ பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அதுதான் சுத்த சத்துவம். சத்வம், ரஜோ, தமா, இது 3 குணங்களையும் தாண்டியதான் சுத்த சத்துவம். ஓகே, மலைவாசம் பிரபு நீங்கள் தான் படிக்கணும். அடுத்த பிறகு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. புலன்களின் ஈடுபாட்டினால் சாதாரண பெண்மணி கருவுறுவதைப் போல சச்சி தேவி கருவுறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சச்சி மாதாவின் கருவுற்ற நிலையினை சாதாரண பெண்ணின் நிலையை போன்று நினைக்கக்கூடாது. அது அபராதமாகும். ஒருவன் ஆன்மீக உணர்வில் உண்மையாக முன்னேறி பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் போது சச்சி மாதாவின் கருவுற்ற நிலையினை புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் முடியலையா தமிழ்ல முடியலையா உங்களுக்கு? சரி, படிங்க. கரெக்டா. ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.2.16 கூறப்பட்டுள்ளது. பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷாம்ச ஆகேன மன ஆன கதுத்துபி. இது பகவான் கிருஷ்ணரின் பிறப்பை சார்ந்த கூற்றாகும். பகவானின் அவதாரம் வசுதேவரின் மனதில் தோன்றி தேவகியின் மனதுக்கு மாற்றப்பட்டார். இது குறித்து ஸ்ரீதர சுவாமி பின்வரும் குறிப்பினை வழங்குகிறார். மன ஆவிவேஷ அனஸ்ய விற்பப்புவ ஜீவானாம் இவனா சம்பந்த இத்தியர்த்த. சாதாரண மனிதனின் பிறப்பிற்கு தேவதை ஆனது போல விந்துவை வெளியேற்றுதல் என்னும் கேள்விக்கு இடமே இல்லை. பகவான் கிருஷ்ணர் முதலில் அனகயான வசுதேவரின் மனதில் தோன்றினார் என்றும் அதன் பின்னர் தேவகியின் மனதிற்கு மாற்றப்பட்டார் என்றும் இது தொடர்பாக சில ரூப கோஸ்வாமியின் கருத்துரைக்கின்றார். இவ்வாறாக நிலாவானது ஒவ்வொரு இரவிலும் அதிகரித்து பூரண நிலாவின் தன்மையை அடைவது போல தேவகியின் மனதில் ஆன்மீக ஆனந்தமானது படிப்படியாக அதிகரித்தது. பகவான் கிருஷ்ணர் தோன்றிய சமயத்தில் அவர் தேவகியின் மனதிலிருந்து வெளியே வந்து கம்சனது சிறையினுள் தேவகியின் படுக்கைக்கு அருகில் தோன்றினார். அச்சமயத்தில் யோக மாயையின் மயக்கத்தினால் தேவகி தனக்கு தற்போது குழந்தை பிறந்துள்ளதாக நினைத்தாள். இது தொடர்பாக ஸ்வர்கலோகத்தில் இருந்த தேவர்களும் கூட குழப்பப்பட்டனர். இது முக்கியந்தி சூரையா ஸ்ரீமத் பாகவதம் 1.1.1 என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தேவகியின் கருவினுள் முழுமுதற் கடவுள் உள்ளதாக நினைத்து தேவகியிடம் பிரார்த்தனை செய்ய வந்தனர். தேவர்கள் தங்களது ஸ்வர்கலோகங்களிலிருந்து மதுராவுக்கு வந்தனர். மேலுலகங்களில் உள்ள ஸ்வர்க ராஜ்யத்தை காட்டிலும் மதுரா மிக முக்கியமானது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதே மாதிரி தான் தேவகியும் வசுதேவரும். அப்போ எப்படி கிருஷ்ணன் எப்படி இருந்தாரு? வசுதேவருடைய மனதிலேருந்து தேவியோட மனதுக்கு வராங்க. அவன் தேவகி மனதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க கிருஷ்ணன். இப்படி தான் நம்ம சாதாரண பிரெக்னன்சி நடந்து இந்த 10 மாதம் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வேறு மாதிரி. ஓகே, அப்படியே மனசுலேருந்து கருவுக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ஆகுது. அப்படியே அவர் வெளியே வந்துடுவார். ஓகே, இப்படி நம்ம இந்த மாதிரி குழந்தை பிறக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த செமினாலாம் அதில் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் மனது டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா இதயம் டிரான்ஸ்ஃபர். அப்படி தான் இவங்களுடைய அவதாரம் இருக்குது. இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அது மிகப்பெரிய அபராதம். ஓகே, ஹாசினி படிக்கிறியா? லார்ட் கிருஷ்ணா எடுக்கலையா? எடு. படி. Lord Krishna, as the eternal son of Yashoda Maya, is always present in Vrindavan. The pastimes of Lord Krishna are continuously going on within the body, within both this material world and the spiritual world. In such pastime, the Lord always thinks himself as the eternal son of Mother Yashoda and Father Nanda Maharaj. The 10th canto of Srimad Bhagavatam, chapter 6, verse 43, it is stated, when magnanimous, broad-hearted Nanda Maharaj came
back from a tour, he immediately took his son Krishna on his lap and experienced transcendental bliss by smelling his head. Similarly, in 10th canto, 9th chapter, verse 21, it is said, this personality of Godhead, appearing as the son of a covered damsel, is easily available and understandable to devotees, whereas those who are under the concept of bodily life, even though they are very much advanced in austerities and penances, or even though they are great philosophers, are unable to understand him. ஸோ அதனால் எப்பயுமே கிருஷ்ணர் வந்து விருந்தாவனில் இருக்கிறார். கண்டினியூஸாக நித்திய லீலானா எப்பயுமே போயிட்டே இருக்கு விருந்தாவனில். அவருடைய லீலை நிற்கவே நிற்காது. இங்கே ஒரு லீலைனா அங்கே இன்னொரு யூனிவர்சிட்டி இன்னொரு லீலை, இந்த மாதிரி எப்பயுமே போயிட்டே இருக்கு ஒரு லீலை. ஸோ நந்த மகாராஜன் அவ்வளோ பெரிய பார்த்தீங்களா, போயிட்டு வந்தோடனே கிருஷ்ணா வந்து மடியில் வச்சுக்கிறார். இங்கே டூர் போயிட்டு வந்தோடனே அவருடைய முடியும் போது பார்த்தா அவருக்கு மகிழ்ச்சி, ஆன்மீக மகிழ்ச்சி. ஸோ அதனால் பக்தர்களுக்கு தான் இது ஈஸியாக புரியும். இது வந்து பக்தியாமாபிஜானாதி யாமா நெஸ்ஸாஸ்மிதத்துவம் ததோமாம் தத்தோ ஞாத்தா விசதே தத் அனந்தரம். பக்தியாக இருந்தால் அது மூலம் மாத்திரம்தான் பகவானுடைய ஆன்மீகத்துக்கு போக முடியும். அப்போ தான் துவாரம் ஓப்பன் ஆகும். இங்கே வேறு யாருக்கு ஓப்பன் ஆகும்? ஞானி, யோகி, கர்மயோகி, இவங்க யாருக்கு ஓப்பன் ஆகும்? ஓகே, ஒன்லி ஃபார் டிவோட்டீஸ் தட் துவாரா வில் ஓப்பன். எந்த துவாரம்? வைட் லோகத்துக்கு போகிறது துவாரம். ஓகே, பக்தியாமாமி ஜானதி யாமான்யஸ்மி தத்வதா ததாமாம் தத்வதோ ஞாத்வா விசதே தத் அனந்தரம். ஓகே, சதானந்தி படி. Srila Bhakti Siddhanta Saraswati Thakura next quotes the Sripad Baladev Vidya Bhushana, who refers to the prayers offered by the demigod to the Lord Krishna in the womb of Devaki, and summarized the birth of a Krishna as follows. As the rising moon manifests light in the east, so Devaki, who is always situated on the transcendental platform, having been initiated in the Krishna mantra by Vasudeva. And the son of Suratsena, kept Krishna within her heart. From this statement of Srimad Bhagavatam 10.2.18, it is understood that the personality of Godhead have been transferred from the heart of Anakatundubi or Vasudeva, manifested himself in the heart of Devaki. According to Srila Baladev Vidya Bhushana, the heart of Devaki means the womb of Devaki, because the Srimad Bhagavatam 10.2.41, the demigod says, Dishyambate Uchi Kada Para Bhuma. The mother Devaki, the Lord, is already within your womb. Therefore, the Lord was transferred from the heart of Vasudeva to the heart of Devaki, means he was transferred to the womb of Devaki. Womb of Devaki. ஸோ அவர் இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் அப்படியே வெளியே வந்துடுவார். ஓகே, 4 கை வச்சு பெருசாக வருவார் கிருஷ்ணர் இல்லையா. ஸோ ஆனந்த துந்துவினா இவர் வசுதேவர். ஸோ அதனால் இனிஷியேஷன் என்ன? அந்த மந்திரம் கொடுத்து கிருஷ்ணரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இனிஷியேஷன். மந்திரம் கொடுத்து இப்போ தேவகிக்கு வந்து கிருஷ்ண மந்திரம் கொடுத்தார் வசுதேவர் இல்லையா, அதான் இனிஷியேஷன். அதே மாதிரி குரு மகாராஜ் என்ன பண்ணுறாங்க, மந்திரம் கொடுத்து கிருஷ்ணரை அவங்க வச்சுருக்காங்க இதயத்தில், அதே கிருஷ்ணர் நமக்கு தராங்க. அதை வந்து நம்ம தாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இதயம் க்ளீனாக இருந்தால் தான் கிருஷ்ணன் வருவார் இல்லையா. அதனால் இனிஷியேஷப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிருது. ஆனால் திருப்பி என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த பாவகாரியங்களை சம்பாதிக்கக்கூடாது. படி. Similarly, last paragraph. Similarly, in regard to the appearance of Lord Chaitanya Mahaprabhu as described in the Chaitanya Charitamrita, the words Vishesha Sevana Kare Govinda Charana, they specifically begin to worship the lotus feet of Govinda, indicate that exactly as Krishna appeared in the heart of Devaki to the heart of Vasudeva, so Lord Chaitanya appeared in the heart of Sachidevi
to the heart of Jagannath Mishra. This is the mystery of Lord Chaitanya. This is the mystery of the appearance of Lord Chaitanya Mahaprabhu. Consequently, one should not think Lord Chaitanya Mahaprabhu's appearance as that of a common man or living entity. This subject matter is a little difficult to understand, but for devotees of the Lord it will not at all be difficult to realize the statements given by Krishnadasa Kaviraj Goswami. எப்படி கிருஷ்ணர் தோன்றினாரோ தேவகியோட இதயத்துல வசுதேவ இதயத்திலேருந்து தேவகி இதயத்துக்கு, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத மிஸ்ராவோட இதயத்திலேருந்து லட்சுமி தேசி இதயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதனால் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதெல்லாம். எப்படி கிருஷ்ணர் இல்லாதோ அதே மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையும். இது ஒரு சிமிலாரிட்டி. 87 87 சத்யா மாதாஜி வருதா ரைட்? 87 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹைதே ஹைதே ஹொய்லா கர்ப்பா த்ரயோதச மாசா. ஹைதே ஹைதே ஹைலா கல்பா த்ரயோதச மாசா. மாசா மாசா. तदापि भूमिस्थाना हे मिश्रेण हैलेत्रासा. तदापि भूमिस्थाना हे मिश्रेण हैलातासा. हाँ पढ़िए. ट्रांसलेशन. हाँ படிக்க பாருங்க. கேட்கல? ஹரே கிருஷ்ணா. இல்லை மீட்டில் இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி மியூட் 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 எடுக்கல நீங்கள். படிங்க. எப்போ படிங்க? In this way, the pregnancy approached it 13th month, but till there was no sign of delivery of the child. Those Jagannatha Mishra become greatly apprehensive. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, பயப்படுறது. என்னாச்சு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டென்ஷன். ஓகே, ஸோ 13 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளியே வரல. அதனால அவருக்கு ஒரு இது இருக்கு. ஓகே ஓகே. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி 88. ஹரே கிருஷ்ணா. நீலம்பரா சக்கரவர்த்தி கோகிலா கணியா. नीलांबर चक्रवर्ती तैला कणिया. हे मासे पुत्र हवे शुभक्षर पाया. மாசே புத்திரனது சுப சோனபாசா. அப்போது நீலாம்பர சக்கரவர்த்தி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாத்தா ஜாதகத்தினை கணித்து அந்த மாதத்திலேயே சுபமான தருணத்தை சாதகமாக ஏற்று குழந்தை பிறக்கும் என்று கூறினார். அப்போல்லாம் அந்த அஷ்டாவதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கரெக்டாக பார்த்துருவாங்க. இந்த மாதிரி பிரபுபாதர் இப்போ பறக்கும்போது கூட ஒரு அஷ்டாவதி கணிச்சு சொல்கிறார், இந்த குழந்தைய வந்து மிகப்பெரிய சன்னியாசியாக வருவார், 108 கோயில் நிறுவார், வயசான காலத்தில் சன்னியாசி ஆகி 108 கோயில் நிறுவாருன்னு சொன்னோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க அம்மா அப்பா. இதில் வந்து அவங்களுடைய சம்பந்தி பிரபுடைய மாமனார் மாமியார் கேட்பாங்க. மாமனார் கேட்பார், இது மாதிரி அவருக்கு சன்னியாசியாக போகிறாரு, குழந்தைய எப்படி கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வயசான காலத்துலன்னு சொல்லி இது பண்ணுவாங்க, டிஸ்கஷன் போகும். ஸோ அதனால் அந்த காலத்தில் சொன்ன ஜோசியல் ரொம்ப கரெக்டாக பழிச்சுது. இப்போ வந்து அந்த மாதிரி யாரும் பார்க்கறக்கூடிய ஆள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். 88 வரையும் பார்த்துக்கோம் இல்லையா, 13/88 வரையும் பார்த்துக்கோம். ஓகே, ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். 89 பார்க்கணும். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. காசி உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஆன்லைன் போயிட்டுமா? ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ் மேலே நீங்கள் சொல்லுங்கள். இந்த பௌதிக உலகில் புலன் இன்பத்தில் மூழ்கி உள்ளவர்கள் மிகவும்
துன்பப்படுகின்றனர். மேகமரிய முக்கியமான ஒரு கருத்து இல்லையா? பொருளின்பத்தில் நிறைய ஈடுபட்டால் துன்பத்தில் மாட்டிப்போம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். சரோஜா மாதாஜி. 1406ஆம் ஆண்டுல உள்ள நுழைஞ்சு சச்சி மாதாவோட கர்ப்பத்துல உள்ள நுழைஞ்சாரு. 1407 பிப்ரவரி மாதத்துல வெளிவந்தார். 13 மாசம் உள்ளேயே இருந்திருக்காரு. ஆனா அவர் 13வது மாசம் வரைக்கும் வராததுனால 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய தாத்தா வந்து சொன்னாரு, இந்த மாசத்துல எப்படியாவது ஒரு நல்ல தருணத்துல அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 1485 ஜனவரி. ஓகே, அது 1406ங்கிறது அவங்க சகாப்தம் அந்த ஏரா. ஓகே, இப்போ நம்ம கணக்குப்படி இப்போ இங்கிலீஷ் தானே பார்க்குறோம் நம்ம, அதுதான் நம்ம 2025 சொல்கிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா 1485 ஜனவரி, 1486 பிப்ரவரி. ஓகே, அதுபடி பார்த்தீங்கன்னா மாக மாதம் பல்குனி மாதம்னு சொல்லுவாங்க. 1406 405 407 1047 மாக மாதம்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு 80 இயர்ஸ் அந்த மாதிரி வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, விருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு சராசரி மனிதன் வந்து எவ்வளவு செல்வந்தானா மேல மேல உயர்றானோ அவ்வளவோ பகவானையும் பகவான வணங்கறதுக்கு மறந்து போயிடுறான். ஆனா நம்ம பக்தன் வந்து எவ்வளவு செல்வந்தானா மேல மேல ஆகுறாங்களோ அவ்வளவு பகவான் மேல பக்தி தொண்டாற்ற மேல மேல சிறந்து விளங்கிட்டே இருக்காங்க பிரபுஜி. அதனால செல்வம் வந்தாலும் பிரச்சனை இல்லை பக்தனுக்கு. ஓகே, பக்தி தொண்டில் ஈடுபடுத்திடுவாங்க. தேங்க்யூ மாதாஜி. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தி பாதையில் முன்னேறுவதற்கு ஆச்சாரியர்களின் வழிகாட்டுதல் முக்கியம் பிரபு. பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் இவைகள் அனைத்தையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். தேங்க்யூ பிரபு. ஆச்சாரிய வழி இல்லாமல் போட முடியாது இல்லையா? ஸோ பார்த்தோம்ல, அது ஆச்சாரிய வேணும் சொல்லி இதில் பார்த்தோம், அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்ல. வர்ஷிப் பண்ணுறது கரெக்ட். ஸோ அதான் ஆச்சாரிய வழி கட்டாயம் தேவை. ஓகே, தேங்க்யூ பிரபு. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 3 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், சேவா பண்றது, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் சாலக்கிராமம். ஓகே கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம சொல்கிறது கரெக்டாக. ஹரே நாம ஹரே நாமைக்கு கருணாஸ்தே நாஸ்தே தான். இது நம்மளால் சொல்லிகிட்டே இருக்க முடியல இல்லையா? கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியல இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா டிடி வர்ஷிப். வீட்டில் வந்து கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ வச்சுட்டு ஆல்டர் செட்டப் பண்ணி மனதை வந்து நிறைவேற்றதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆரத்தி பண்ணி மார்னிங் ஒரு ஆரத்தி ஈவினிங் ஒரு ஆரத்தி பண்ண மனதை வந்து ரெகுலேட் ஆகுது. அப்போ தான் நம்ம சேன் பண்ண முடியும். 2 பேரலல் ஆக்டிவிட்டி. சேவைனா இந்த டிடி வர்ஷிப். ஓகே, வீட்டில் விளக்கு வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம கிருஷ்ணன் ஃபோட்டோ வச்சுருக்கோம், அவருக்கு பூ காட்டுறது, நம்ம வந்து ஊதுபத்தி பூ இதெல்லாம் மஸ்ட்டு. விசிறி வந்து வீசணும். இப்படி பண்ண நம்மளுடைய மனம் பக்குவப்படுது. ஓகே, 2வது இது 2 பண்ண பிறகு நல்லா மைண்ட்ஸ் நல்லா ஆன்மீகத்தில் முன்னேறினா அவங்க வந்து 3வதாக சாலிகிராமம் வச்சுக்கலாம். ஓகே, அது நம்ம ரொம்ப ஆன்மீகத்தில் கான்சியஸ் அதிகமானவங்க. ஓகே, ஆனால் கலியுகத்தில் வந்து அது அவசியம் கிடையாது. சாலிகிராம வர்ஷிப் அவசியம் கிடையாது. ஒன்லி ஹரே கிருஷ்ணா மந்திரமே எனக்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஆசிரி ஒரு பிராமணாவோ வைஷ்ணவோ வந்து அவங்களோட பொசிஷன் வந்து எட்டர்னல் சர்வன்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க மனசுல ஃபுல்லா இது பண்ணிட்டாங்கன்னா there is no question of scarcity for his personal maintenance need for his life. வெரி நைஸ். அதனால வைஷ்ணவருடைய அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா யோகக்ஷேம் கிருஷ்ணா பார்த்துக்கிறார். எட்டர்னல் சர்வன்ட்ங்கிறது வந்து அவங்க எப்போதுமே நினைவு வச்சுக்கணும். எட்டர்னல் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து யோகக்ஷேம் கிருஷ்ணா பார்த்துக்கிறார். ஓகே, வெரி நைஸ். எனக்கு சூத்ராஸ் கூட வந்து can become a வைஷ்ணவா. ஆனா பிராமணா வந்து அவங்களோட பிரைட்னால அவங்க வந்து he may slip also. அதனால பிராமணா சூத்ரா வந்து பிராமணா கிடையாது, அது முன்னேற்றம் கிடையாது. சூத்ரா வந்து வைஷ்ணவா தான் முன்னேற்றம். ஓகே, அந்த வைஷ்ணவரில் நமக்கு இனிஷியேஷன் பிராமண இனிஷியேஷன் கிடைக்குது. ஓகே, ஏன்னா வைஷ்ணவா தான் பார்த்து அதில் செகண்ட் இனிஷியேஷன் கிடைக்குது. ஓகே, ஆனால் பிராமணன் ஆகணும்னு சொல்லி முடிவு கனவு பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் எல்லாம் முடிச்சுட்டோம். நம்ம இன்றைக்கி ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. நாளைக்கு காலையில் வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் 11:30 இருக்குது. யாரெல்லாம் முடிஞ்சோ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற விஷயம் ஆன்லைன் இருக்கிற விஷயம் வைஷ்ணவ பிரதானம் பண்ணலாம்.
वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचन्द्रपयेव च परिधाना भवनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। थैंक यू रमेश हरि बोल। हरे कृष्णा। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा माता जी।